நமச்சிவாயா. என் அன்பு தங்கமே, அப்பா, நான் உங்களை நீண்ட நாட்களாக வணங்குகிறேன். இருந்தும் என்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அப்படியே இருக்கின்றன. எதுவும் குறைபாடு இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளும் சுமைகளும் சிக்கல்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இன்று வரை நான் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை மட்டும் குறையாமல் இருக்கின்றது. எப்பொழுதப்பா எனக்கு நல்ல காலம் பிறக்கும், நல்ல வழி பிறக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் நான் எப்பொழுதப்பா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் வாழ்க்கை முழுவதும் வழிகள் மட்டுமே இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னை கடிந்து கொள்கின்றாய். கவலைப்படாதே என் தங்கமே. உனக்காக ஒருவர் செய்த செய்வினையை நான் இன்றே அறிந்து விட்டேன். அந்த செய்வினையெல்லாம் முறியடித்து அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் செய்ய போகின்றேன். என் பிள்ளையான நீ எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும். அலட்சியம் செய்யாதே. அவரால் நிச்சயம் உனக்கு ஆபத்து கூட வரலாம். ஆனால் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உன் சிவனப்பா நான் உன்னை விடுவிப்பேன். இப்பொழுது செய்வினை சக்தியால் நீ மிகுந்த அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். செய்வினையை விடுத்து உனக்கு நல்ல வழி பிறக்க நான் செய்கின்றேன் தங்கமே. என்னை முழுமை நம்பு. நீ இது நாள் வரை பல கஷ்டங்கள், துன்பங்கள், சிக்கல்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் சந்தித்து விட்டாய். இனி அவ்வாறு நடக்காமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்ள போகின்றேன். வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க போகின்றாய். அதற்கான வேலைகளையும் நான் துவங்கிவிட்டேன். கூடிய விரைவில் அதில் நீ பயணம் செய்ய போகின்றாய். இனிதான் என்னுடைய ஆட்டத்தை நான் உன்னை வைத்து ஆடப் போகின்றேன் தங்கமே. யார் உனக்கு தீங்கு விளைவித்தார்களோ, யார் உன்னை வாழ விடாமல் தடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நான் அவர்களின் ஆணவத்தை அடக்கி வைப்பேன். என் மீது கொண்ட உனது பக்தியால் நான் மெய் சிலிர்த்து விட்டேன். என் பிள்ளையை எந்த ஒரு செய்வினையும் நெருங்க விடாமல் நான் முன்னின்று பாதுகாப்பேன். இது என் சத்திய வாக்கு. ஓம் நமச்சிவாயா.